அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, உங்கள் குடும்பத்திற்கு பண ஈர்ப்பு ஏற்பட ஒரு அருமையான சூட்சம தாந்திரிகம் சொல்லித்தரப்போகிறேன். ஆனந்தொளி டிவி என்ற நமது இந்த சேனல் உங்களுக்கு முக்கியமான விசேஷமான நாட்களில் சில ஆன்மீக ஆலோசனைகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்க, பணப்பிரச்சனைகள் நீங்க, சண்டை சச்சரவுகள் நீங்க, குடும்பத்திற்கு மங்களம் உண்டாக, எதிரி தொல்லை இல்லாமல் ஆனந்தமாய் நீங்கள் வாழ பல ஆன்மீக பரிகாரங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். எளிமையான பரிகாரங்களை கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் நமது ஆனந்தொளி டிவி சேனலை பற்றி எடுத்து சொல்லி பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தினை அரிசி. வருகின்ற 30ஆம் தேதி, அதாவது 30/5/2026 வைகாசி 16 சனிக்கிழமை, வைகாசி விசாக நன்னாள். அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு ஒரு சிறிய தட்டில் தினை அரிசி பரப்பி அதற்கு மேலே ஒரு நாணயம் வைத்து அதை உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஏதாவது ஓர் இடத்தில் வைத்து விடுங்கள். இவ்வாறு வைத்தால் என்ன நடக்கும்? தினை என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம். இந்த தினையை வைகாசி விசாக நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாணயத்துடன் வைக்கும் பொழுது முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். இதுதான் தாந்திரிகம். இந்த தினை ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்தால் போதும். அதன் பிறகு அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அந்த நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டில் பீரோவில் போட்டு வச்சிருங்க. ரொம்ப எளிமையான சூட்சமம் இது. தினை அப்படின்னு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மளிகைகளில் கேளுங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சமாக வாங்கி வைகாசி விசாகம் அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை வைத்து விடுங்கள். அவ்வாறு தினையை வெளியே வைத்து விட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்க. பூஜை அறையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாகவே இதை நீங்கள் செய்துவிட்டால் ரொம்ப அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தாந்திரிகத்தில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.